அழகான மலைகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் கதிரவன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் காத்திருந்தது. கதிரவன் தன் நிலத்தின் மீது தீராத பற்று கொண்ட ஒரு விவசாயி. ஆனால் அந்த ஆண்டு மழையின்றி போனது. வானம் பார்த்த அவரது நிலம் முழுவதும் வறண்டு பாலைவனமாகி போனது. ஆழ்துளை கிணறு அமைக்கவோ தண்ணீர் இறைக்கவோ அவரிடம் பணம் இல்லை. ஒருவேளை உணவிற்கே வழியில்லாத நிலையில் கதிரவன் பசியால் வாடினார். என் நிலம் இப்படி பாலைவனமாகிவிட்டது என்று கண்ணீர் வடித்தார். ஒரு நாள் இங்காவது ஈரம் இருக்குமா என்ற நம்பிக்கையில் தனது துருப்பிடித்த மண்வெட்டியை எடுத்து ஒரு மரத்தடியில் தோண்டத் தொடங்கினார். அப்போது மண்வெட்டி ஏதோ ஒரு கடினமான பொருளின் மீது பட்டது. ஆவலோடு தோண்டி பார்த்தபோது மண்ணுக்குள் ஒரு சிறிய மூடிய மண்கூச்சி இருந்தது. நிச்சயமா இது தங்க நாணயங்கள் நிறைந்த புதையலாகத்தான் இருக்கும். இனி என் வறுமை நீங்கிவிடும் என்று மகிழ்ச்சித்தார் கதிரவன். ஆனால் ஆவலோடு அந்த மூடியை திறந்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதில் ஒரு கைப்பிடி விதைகளும் ஒரு சில துளிகள் நீரும் மட்டுமே இருந்தன. மண்ணை தோண்டினால் இதானா கிடைக்க வேண்டும்? பசியால் சாக போகிறோம் எனக்கு. இந்த விதைகளும் ஒரு வாய் தண்ணீரும் என்ன செய்யும் என்று ஆத்திரமடைந்த கதிரவன் கோபத்தில் அந்த கூசாவை தனது தோட்டத்தில் வீசி எறிகிறார். அடுத்த நொடியே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த கூசா விழுந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி பிரகாசித்தது. அந்த சிறு கூசாவில் இருந்த நீர் வற்றாத ஒரு நீரோடையாக மாறியது. கூசாவில் இருந்து சிதறிய விதைகள் ஒரு சில வினாடிகளிலே பூமிக்கு கீழ் வேர்விட்டு பச்சை பசேல் என செடி கொடிகளாக வளர்ந்து நின்றன. கதிரவன் கண் முன்னே வறண்ட நிலம் ஒரு சோலைவனமாக மாறியது. வண்ண வண்ண பூக்களும் காய்கறி தோட்டமும் அங்கே உருவாகின. அதன் நடுவே நதி ஒன்றும் தோன்றியது. அதை பார்த்து விவசாயி மிகவும் சந்தோஷப்பட்டார். அதில் ஒரு பழத்தை பறித்து சுவைத்தார். அப்பா, இவ்வளவு சுவையான கனியை நான் என் வாழ்ல உண்டதே இல்ல என வியந்தார். பசியும் களைப்பும் நீங்கி அவர் புத்துயிர் பெற்றார். அந்த தோட்டத்தின் காய்கறிகளையும் கனிகளையும் சந்தைக்கு கொண்டு சென்று விற்றார். அதன் அபாரமான சுவைக்காக மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கினர். குறுகிய காலத்திலேயே கதிரவன் பெரும் செல்வந்தரானார். ஆனாலும் தனக்கு உதவிய அந்த மாய கூசாவையும் அந்த நிலத்தையும் அவர் மறக்கவில்லை. இந்த கதையின் நீதி என்னவென்றால், பொறுமையும் உழைப்பும் இருந்தால் இயற்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கும் பொன்னும் பொருளும் கிடைக்காமல் போகலாம். ஆனால் வாழ்விற்கான ஆதாரமே மிகப்பெரிய புதையல். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறோம். நன்றி. ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. Please subscribe.